வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்தாச்சுன்னா கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவேவும் கொழுக்கட்டை ரெசிபீஸ் நிறைய போட்டுக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் தரேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணுற மோதக கொழுக்கட்டை, ஸ்டஃப்டு கொழுக்கட்டை எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்திலேயே ஒட்டாமல் திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டோன்னா ஆறுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்களா ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம மோல்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம்.